அதுதான் நமது நோக்கம். எனவே மிகச் சிறப்பாக அல்லாஹ் நமக்கு கொடுத்த குர்ஆனை ஓதுங்கள், பின்பு பொருள் புரிந்து பாருங்கள். நீங்கள் வாழ்க்கையில் மிளிருகிறீர்கள், ஜொலிக்கிறீர்கள். யாசீனை ஓதுகிற அந்த வாழ்க்கை மகத்தானது. மாணவி சொன்ன செய்தி என்ன தெரியுமா? காலையில் யாசீன் ஓதுங்கள், இனி உங்களுக்கு வரும் பரக்கத்தை யாராலும் நிறுத்த முடியாது. வாழ்க்கையின் பலம் குர்ஆனில் இருக்கிறது. ஓதினாலும் நன்மை, திருக்குர்ஆனை எடுத்து பார்த்தாலும் நன்மை, இன்னொருவரை ஓதச் சொல்லி கேட்டாலும் நன்மை. எனக்கு ஓத தெரியாது, நீங்கள் ஓதுகிறீர்கள், நான் கேட்கிறேன், நான் பாக்கியசாலி என்கிறார்கள் அகிலத்தின் அருட்கொடை முஹம்மது ரசூலுல்லாஹ். குர்ஆனை எடுத்து ஒரு முறை பாருங்கள், பார்ப்பதும் கூட பார்வைக்கு பாக்கியம் என்றார். ஓதினால், கேட்டால், பார்த்தால் பாக்கியம் தருகிற வான்மறை பல வீடுகளில் இன்னும் மூடப்பட்டே இருக்கிறது, திறப்பதற்கு இல்லை. வயது 60 ஆகியும் ஓதத் தெரியாதவர்கள் இந்த சமூகத்தில் நிறைய இருக்கிறார்கள்.